நாம் இப்போ இதை சொல்லுவோம். இதுதான் நவீன முறையில் நிறைய பார்க்கலாம். நீங்கள் ஒரு குடிகாரனுக்கு இன்னொரு குடிகாரன் துணையாக வருவான். இவன் இந்த பக்கம் இழுத்துக்கின்னு இப்படி ஆடிக்கிட்டு போவான், அவன் அந்த பக்கம் இழுத்துக்கின்னு அப்படி ஆடிக்கிட்டு போவான். 2 பேருமே ரோட்டில் ஒழுங்காக போய் சேர மாட்டானுங்க. அப்போது ஒரு அரசியல்வாதிக்கு இன்னொரு அரசியல்வாதி ஆலோசனை சொல்கிறத விட ஒரு ஆன்மீகவாதி கருத்து சொல்கிறது தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க தன்னலம் இல்லாமல் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆக யார் ஒருத்தர் மக்கள் மீது அக்கறை கொள்கிறார்களோ, அடுத்த ஆத்மா மீது அக்கறை கொள்கிறார்களோ, அவர்கள் தான் உண்மையான ஆன்மீகவாதிகள். நான் உண்டு, என் வேலை உண்டு, என் ஆசிரமம் உண்டு, என் சொத்து உண்டுன்னு சும்மா உட்காந்து இருக்கிறவன் பேர் ஆன்மீகவாதி கிடையாது. இந்த என்ன மதத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஆன்மீகவாதின்னா அரசியல் பேசியே தீரணும் அப்படிங்கிறத மட்டும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.